ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ஃபீல்டு, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தால் எந்தெந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஜாப் செக்யூர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமஸான ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வெப் ஆப், இன்னொன்று வந்து டேட்டா விஷுவலைசேஷன், அண்ட் தேர்ட் வந்து ஏஐ. வெப் ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ் வந்து அட்வான்ஸாக இருக்கும். லைக் வந்து அந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணலாம். லைக் ஒரு அப்ளிகேஷனே வெப்சைட்டில் ரன் ஆகும். அது மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வெப் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன். இப்போ நம்ம கிராஃபில் மேக் பண்ணுறோம்ல, அந்த கிராஃபில் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேலில் வந்து நம்ம வேர்டு, நம்ம எக்ஸல் அதில் மேக் பண்ணிருப்போம். பட் இதே வந்து லார்ஜ் சைஸ் ஸ்கேலில் போகும்போது லைக் வந்து டன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது பைத்தான்ஸ்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ. இந்த ஏஐ கான்செப்ட் தான் பைத்தானோட மெயின் கான்செப்ட். பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட் இருக்கும் பைத்தானில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 பார்க்கலாம். நம்ம 3 பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அண்ட் பிக் டேட்டா. டெஸ்க்டாப் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவாவில் நிறைய மேக் பண்ணலாம். லைக் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெஸ்க்டாப் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஆண்ட்ராய்டு ரேட், ஹேக்கிங் ஆப்ஸ், அது மாதிரி நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து ஜாவாஸில் இருக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். இதுதான் இப்போ எப்படி நம்ம முன்னாடி வந்து நான் பைத்தானில் வந்து அந்த ஏஐ வந்து ஒரு மேஜர் பார்ட் பைத்தானுக்கு இருக்குன்னு சொன்னோன்னா, அது மாதிரி வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து ஜாவாவுக்கு வந்து ஒரு மேஜர் பார்ட். ஜாவானா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு மேஜர் பார்ட் வந்து ஜாவா வந்து இருக்குது ஆண்ட்ராய்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா. பிக் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்மால் சைஸ் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாலாம் அதுவே வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் லைக் நீங்கள் யூஸ் இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ கூகுளில் இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம யூஸ் பண்ண டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகணும் ஒரு இடம். அது மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் வந்து நிறைய அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு ஜாவா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேமஸான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப்ஸ் அண்ட் பிக் டேட்டா. எஸ், வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுல நம்ம வந்து ஜாவாக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து மேஜர்னு சொன்னோமோ, அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் தான் ஒரு மேஜரான இது. வெப் டெவலப்மெண்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் கன்ஃபார்மாக மேஜராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து மொபைல் ஆப்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மொபைல் ஆப்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்தளவுக்கு இல்லை. வெப் டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்ணுற அளவுக்கு மொபைல் ஆப்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் இல்லை. பட் வெப் டெவலப்மெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு மேஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா. ஸோ நம்ம முன்னாடி சொன்னது தான், லைக் அந்த ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுற காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C++. இது வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது இதுதான் ஒரு டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். டாப்னா எப்படி சொல்கிறதுனா லைக் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது மாதிரி சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட், டேட்டா பேஸ் அண்ட் ஓஎஸ்எஸ். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் சொல்லும் போது இதோட பவர் என்னன்ட்டு, லைக் கேம் டெவலப் பண்ணுறதுக்கு, டேட்டா பேஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணுறதுக்கு. எஸ், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நீங்கள் வந்து C++ தெரிஞ்சால் ரெடி பண்ண முடியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எதுவும் ஒன்றுத்துக்கு ஒன்று நம்ம குறை சொல்ல முடியாது. பட் சில பவர்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி பவர்ஸ் இருக்குல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து C++க்கு அதிக பவர் இருக்குது. லைக் கேம் டெவலப்மெண்ட், டேட்டா பேஸ் அண்டு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.